சகல பாய்ஸ் விஜய்க்காக வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. இந்த அப்டேட்டில் ரொம்ப ஃபஸ்ட்டு கவனிக்கக்கூடிய விஷயம், குமரனுடைய ஃபேஸில் அந்த கண்ணாடி பக்கத்தில் கூலர்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பயங்கர சம்பவம் இருக்க மாட்டிருக்கு. அப்புறம் இங்கே வெண்ணிலா மாமாவுடைய காஸ்டியூம் செகண்ட் காஸ்டியூமாக இருக்குது, அதுவும் கவனிக்கக்கூடியது. ஸோ 2 நாள் ஷூட்டுக்கு அவர் அடுத்தடுத்த நாள் காட்சிகளில் வர மாதிரி இருக்கும் பட்டிருக்கு. அதுவும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனிவேஸ், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நிவின் வந்து விஜய்க்காக வராரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ குமரனும் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது நிவின் இது பற்றி குமரன் கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து சகலைகளாக ஒரு ஒற்றுமையோட ஒரு கம்பேக். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இஷ்யூஸ் ஆரம்பிக்கும் போது சட்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது உறவுகளுக்குள்ளே அந்த விரிசல் ஏற்படும் போது. கொஞ்சம் புரிதல் தான் எல்லாத்துக்கும். விஜய் மேலே அந்த ஒரு 2 எபிசோடில் குமரன் கேட்ட கேள்வியெல்லாம் இன்னுமே மனசுக்குள்ளே இருக்குது, அப்படி தானே? சரி, என்ன சொல்கிறேன்னா, காயங்கள் கடந்து தான் போகணும் வாழ்க்கையில், மனசில் இருக்கிற காயங்கள். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குமரனும் வந்திருக்காரு. அவரோட முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஷூட்டிங்க்கு வந்திருக்காரா லொக்கேஷனுக்கு அப்படின்னா, அப்படி ஏன் அந்த மாதிரி ஒரு காயத்தோடு வரணும் அவர்? அதாவது சொல்கிறேன், ஷூட்டிங்காக ஏற்படுத்தியிருப்பாங்க, அவருக்கும் ஷூட் இருந்திருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இன்றைக்கான எபிசோட் பயங்கரமான ஒரு எபிசோடாக அங்கே ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணி இந்த வீடியோவில் வந்து விடைப்பேன். ஸ்டுடியோ.